கம்பல, சதசிரிவத மற்றும் கிரிப்பனை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 45 குடும்பங்கள் இவ்வாறு பாதுகாப்பான இடங்களை நோக்கி அழைத்து செல்லப்பட்டனர். இவர்கள் கம்பளை விகாரையொன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் DM ஜெயரத்ன பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதேவேளை கம்பளை, வட்டதெனிய மற்றும் கடுகண்ணாவ வரையான வீதியில் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. பதுளை பண்டாரவளை ரயில் மார்க்கத்தின் 30வது மைல்கல் பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையினால் போக்குவரத்து தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பதுளை பண்டாரவளை பிரதான வீதியின் தெமோதர பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. பதுளை பண்டாரவளை பிரதான வீதியின் உடுனுவர 8ஆம் கட்டை பகுதியில் மண்மேடு ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளது. ராணுவத்துக்கு சொந்தமான தண்ணீர் பவுசர் ஒன்று விபத்துக்குள்ளாக்கியுள்ளது. அல்ல மற்றும் தெமோதருக்கு இடையிலான ரயில் மார்க்கத்தில் மண்மேடு ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளது. கண்டி பேராதனை வீதியில் வர்த்தக கட்டிட தொகுதியொன்றுக்கு சொந்தமான வாகனம் ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்தமையினால் காயமடைந்த மூவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.